friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப சீஸியான ஜூஸியான செம்ம டேஸ்டியான ஒரு சிக்கன் பீஸா எப்படி செய்யலாம் வீட்ல அப்படினா பார்க்க போறோம். பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்கா இருக்குல்ல. இந்த சூப்பரான சிக்கன் பீஸா எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இது வந்து ஆரிகேனோ கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதுவும் அப்படிதான், உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்திக்கோங்க. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்தலாம், இது சேர்த்தலாம், எது வேணுமோ சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் 1/4 டீஸ்பூன். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா கரம் மசாலா பொடி. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இப்படியே மேரினேட்டாக விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இந்த பேன்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சிக்கனை வந்துட்டு இதில் போட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் எல்லாம் விட தேவையில்லைன்னா நம்ம இதுலேயே ஆயில் விட்டுருக்கோம், அதனால அதுவே போதும். இதே வந்துட்டு இதில் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்துட்டு குக் ஆகிடும். ஏன்னா நம்ம சின்ன பீசஸாக தான் சேர்த்திருக்கோம். அதனால இந்த சிக்கன் வந்து இது நல்லா வேக வரைக்கும் நம்ம இதில் வேக வச்சுக்க போகிறோம். இது நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் லோ பண்ணி ஃப்ளேமை நம்ம மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம வந்து இந்த சிக்கனை வேக வைக்க போகிறோம். ஸ்லோ பண்ண போகிறோம், வேகட்டும். ஒரு 4 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன்ல தண்ணி விட்டுருக்குது நல்லா. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி இது நல்லா வேகணும். சிக்கன் இது வேக வரைக்கும் நல்லா வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இன்னும் 2-3 நிமிஷம் இது வேகட்டும். திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நம்மளோட சிக்கன் வந்துட்டு இப்போ வெந்திருக்கும். பாருங்க, நம்ம பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்மளோட சிக்கன். நம்ம சின்ன பீசஸ் தான் சேர்த்திருக்கோம், அதனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீஸாக்கு மேலே டாப்பிங் போடுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக குடமிளகாய் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு தக்காளி உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த சதப்பகுதி மட்டும் இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமாக வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது வந்து மொசரல்லா சீஸ். நீங்கள் வந்துட்டு பீஸா சீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில். அதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரேட் பண்ணியே கூட கிடைக்குது. நான் இந்த மாதிரி தான் வாங்கினேன், அப்படி கிரேட் பண்ணியே. இந்த சீஸ் வேணும். சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பீஸா டாப்பிங் அந்த சாஸ் வந்துட்டு இது ரெடிமேட் சாஸ். இது கூட நான் கொஞ்சம் இப்போ இது கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். வேற கொஞ்சம் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கூட இது வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமாக சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். இது கூடவே கொஞ்சமாக ஆரிகேனோ சேர்த்துறேன். நீங்கள் ஆரிகேனோ சேர்த்துலாம், இல்லைன்னா மிக்சட் ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்திக்கோங்க. இதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த பீஸா சாஸ் இல்லைன்னா நீங்கள் வெறுமனே டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துலாம். உங்கள்கிட்ட செஷ்வான் சட்னி இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அது போட்டிங்கன்னா. நம்ம இன்னைக்கு அவன் இல்லாமல் ஒரு பேனில் தான் செய்ய போகிறோம் பீஸா. நீங்கள் பேன்லேயே ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளேஸ் பண்ணி செய்யலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அவனில் பண்ண மாதிரியே ஒரு டேஸ்ட்டை கிடைக்கும் நம்மளுக்கு பீஸா. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம முன்னாடி நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கலாம். இப்போ இது வந்துட்டு இப்படியே ப்ரீ ஹீட் ஆகட்டும். லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்படியே ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பீஸாவுக்கு முன்னாடி ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ரெடிமேட் பீஸா பேஸ் இந்த மாதிரி கிடைக்கும்ல பேக்கரிஸில், அந்த பேஸ் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பீஸா சாஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சாஸை நம்ம வந்துட்டு வீட்டையே கூட ரெடி பண்ணலாம். வெறுமனே தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் வதக்கி கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து, கொஞ்சம் ஆரிகேனோ இதெல்லாம் சேர்த்து, இட்டாலியன் ஹர்ப்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த சாஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இல்லைனா இது வந்து ஈஸியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவுக்கு இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மொசரல்லா சீஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சீஸ் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும் எப்போதும் பீஸாவில். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் இருக்குல்ல, இந்த சிக்கன் பீசஸை நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ இதுக்கு மேல நம்ம இந்த கேப்சிகம் அதெல்லாம் நீங்க அங்கங்க வச்சிடலாம். அதே மாதிரி இந்த தக்காளி வெங்காயம் அதையும் நம்ம வந்துட்டு வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம இந்த கார்ன் கொஞ்சமா அங்கங்க போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு கொஞ்சமா சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா ஆரிகேனோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமா மேல பெப்பர் பவுடரும் நம்ம போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் இல்ல பாப்ரிகா பவுடர் எது வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் பெப்பர் பவுடர் மட்டும் போடுறேன். இப்போ இது வந்து ப்ரீ ஹீட் ஆயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இது மேல நம்ம இது வந்து அழுங்காம பிளேஸ் பண்ணினேன். கை சுட்டுக்காதீங்க, பார்த்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு இதை வந்துட்டு நம்ம இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆக வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை வந்துட்டு பேக் பண்ண போறோம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இப்படியே வேகட்டும். இது வெந்து பேக் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம பீஸா வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரா மெல்ட் ஆகி நம்மளோட பீஸா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க அவன் இருந்துச்சுன்னா அவன்ல வந்துட்டு ஒரு 180 டிகிரி வச்சு அதுல வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு பேக் பண்ணி எடுங்க. உங்களோட பீஸா வந்துட்டு ரெடி ஆயிடும். இப்போ இதை வந்துட்டு நீங்க ஒரு பீஸா கட்டர்லையோ இல்லைன்னா ஒரு கத்தி வச்சோ நீங்க வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளோட சீஸியான சிக்கன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஜூஸியான நம்மளோட பீஸா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீஸாவை சிக்கன் பீஸாவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.